நாட்டில் சட்டம் உங்களுக்கு ஒன்று எனக்கும் ஒன்று தான். ஒரு வர்த்தமானி வெளியிட்டால் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மே தின கூட்டம்? ஏன் சினிமா பாணியிலேயே ஏன் உங்களுடைய நகர்வுகள் அமைக்கின்றது? இது வந்து ஒரு தொழிற்சங்க மே தின கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். தேர்தல் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ட்ரைலர் தான். ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட அந்த விடயத்தை கேட்டு மகிழ்ந்து கரகோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பரித்து உங்களை வாழ்த்திய அந்த மக்கள் தற்பொழுது ஏமாற்றப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஏன் ஏமாற்றப்படுறாங்க? இன்னமும் அவர்களுக்கு சம்பளம் கிடைப்பது உறுதி இல்லை என்று கூறப்படுகின்றது. உறுதி இல்லைன்னு யார் சொல்றது? நரியோடு சேவல் சேர்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டது என்று கூறியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்போ வாங்கி கொடுக்கணுங்கிறாங்களா இல்லை வாங்கி கொடுக்க வேணாங்கிறாங்களா? அதாவது இந்த வாங்கி கொடுக்கப்பட வேண்டும், வாங்கி கொடுக்க. அப்புறம் அந்த கேள்வி தான் அதிலே பதில் வந்துருச்சு. அப்புறம் என்ன இந்த விடயமானது இந்த அதாவது இந்த நாட்டில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் நடக்க தான் போகுது. உண்மையாகவே இப்பொழுது இந்த வர்த்தமானி அறிவித்தல், இந்த அறிவிப்புகள், உத்தியோகபூர்வ அறிவிப்புகளுக்கு அடுத்து மக்களுடைய கைக்கு என்றைக்கு இந்த சம்பளம் கிடைக்கும்? ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நாங்கள் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் நாங்கள் யாரோடு பேசப் போகிறோம் என்று பார்த்தால், கிழக்கு மாகாண ஆளுநர் மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் திரு செந்தில் தொண்டமான் அவர்களோடு தான் நாங்கள் இன்று பேசப் போகிறோம். மிக முக்கியமாக மே தின கூட்டம் நடந்த பொழுது மே தின கூட்டம் சம்பந்தமாகவும், அதே போல் அன்று அறிவிக்கப்பட்ட அனைவரும் எதிர்பாராத நேரத்திலே வழங்கப்பட்ட ஒரு முடிவு, சம்பள உயர்வு, பெருந்தோட்ட தொழிலாளர் சம்பள உயர்வு, இன்னும் பல விடயங்களை தான் நாங்கள் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியில் பேச போகின்றோம். வாருங்கள், விவரமாக பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? முதலில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், நடந்து முடிந்தது மே 1ஆம் தேதி தொழிலாளர்களுடைய தினத்தில் கொட்டகலை ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான முறையிலே ஒரு மே தின கூட்டத்தை நடத்தினீர்கள். அதற்கு எதிர்பார்த்த வகையில் நீங்கள் எதிர்பார்த்தீர்களாம், ஆனால் பொதுவாக தெரியாது ஜனாதிபதியினுடைய வருகை அமையும் என்று யாருக்கும் பெரிதாக தெரிந்திருக்கவில்லை. காரணம், அதற்கு முன்னதாக ஒரு ஊடக சந்திப்பில் கூட அந்த அறிவிப்பு வெளியாக இருக்கவில்லை. ஜனாதிபதி வருகை தந்தார். அதே போல் ஐக்கிய தேசிய கட்சியின் பல உறுப்பினர்கள் அங்கு மேடையில் இருந்தார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய முக்கிய உறுப்பினர்கள் அனைவரும் இருந்தார்கள். உங்களுடைய வருகை கூட ஒரு திரைப்பட பாணியில், சினிமா பாணியில் அமைந்திருந்தது. மோட்டார் சைக்கிளில் நீங்கள் வருகிறீர்கள், உங்களுடைய ஆதரவாளர் உங்களுடைய பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மே தின கூட்டம்? ஏன் சினிமா பாணியிலேயே ஏன் உங்களுடைய நகர்வுகள் அமைகின்றது? பொதுவாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மே தின கூட்டம் வந்து இதான் முதல் தடவை கொண்டாடல. இந்த கட்சி வந்து 84 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. ஒவ்வொரு வருஷத்தில் ஒவ்வொரு காலப்பகுதியில் வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் மே தினங்கள் கூட்டங்கள் கூடப்பட்டிருக்குது. இந்த பையனை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்போ பொதுவாக வந்து அங்கே இருக்க பகுதியில் இருக்க மக்களோட தான் எப்போதுமே நான் வந்து கடந்த 15 வருஷ காலமாக என்னோடய பயணங்கள் இருந்துச்சு. இப்போ சமீபமாக வந்து நான் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிறனால அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற தொடர்பு அதே மாதிரி இருந்தால் கூட ஃபிசிக்கலி அந்த தொடர்பு வந்து அவங்களுக்கு ப்ரெசன்ஸ் வந்து காணக்கூடியதாக இல்லாமல் இருக்குது. என்ன காரணம், நான் வந்து கிழக்கில் கொஞ்சம் அதிகமான வேலையில் பார்த்துட்டு இருக்க சொல்ல. அதனால் நான் யோசித்தேன் வந்து இப்போ ஒரு பைக்கில் போனோம்னா ஒரு ஃபிசிக்கல் டச் அவங்களோட வரும். பஸ்ஸில் இருந்து கை காமிப்பாங்க, ரோட்டில் நின்றுட்டுருக்கவங்க கை கொடுத்து பேசுவாங்க. ஒரு ஃபிசிக்கல் டச் அவங்களோட ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் வந்து பைக்கில் பண்டாரிலேருந்து கொட்டகலை போகிறதா தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற அந்த கஷ்டத்தோட மக்களை வந்து சந்தித்து அவங்களோட பழகக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த பயணத்தில் இருக்குங்கிறத வந்து எடுத்துக்கிட்டு தான் அந்த பயணத்தை வந்து மோட்டர் பைக்கில் எடுத்தேன். ஆரம்பிக்கும் போது 10 பைக்கு, 20, 30, 40, 50, 100, நூற்றுக்கணக்கான பைக் கடைசியாக சேர்ந்துருச்சு. ஸோ மக்கள் அந்தளவு வந்து ஒரு நம்பிக்கை என் மீது வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. பொதுவாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் அன்றைக்கி மே தின ஸ்பீச்சில் சொன்னது என்னென்னா, நாங்கள் சொல்கிறத மட்டும் தான் செய்வோம், செய்வதை மட்டும் தான் சொல்லுவோம். வேறு எதுவும் நாங்கள் இது பண்ணுறது கிடையாது. மற்றவங்க மாதிரி அளவுக்கு அதிகமாக நாங்கள் சொல்லியிருந்தால் இன்றைக்கி வந்து 10 MP நாங்கள் எடுத்துருக்கலாம். பட் வந்து அது வந்து ஒரு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு கட்சியாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மாறிடும்.
ஸோ உண்மையை சொல்லி மட்டும்தான் வாக்குகள் கேட்போம். அதுதான் எங்களோட பாலிசி. அதனால் வாக்கு வங்கிகள் வந்து சரிகிறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இன்னொருத்தர் வந்து இன்னொரு நல்லா சொல்கிறாரு, இவங்க இவ்வளோ விஷயந்தான் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. மாதிரி 1700 சம்பளம் வாங்கி கொடுப்போன்னு சொன்னோம். அதே மாதிரி 1700 சம்பளத்தை வந்து ஜனாதிபதி அவர்களால் அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ செய்யக்கூடியது மட்டுமே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கமிட்மெண்ட் பண்ணோம். ரைட். இப்பொழுது பொதுவாக இருக்கின்ற ஒரு விமர்சனம் தான் ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்கள் எந்த ஒரு விடயத்தை செய்தாலும் அது ஒரு ஷோவாக அமைகின்றது. அதாவது நான் ஆரம்பத்தில் கூட சொன்னேன் அந்த வார்த்தை, சினிமா பாணி. எதுவும் ஒரு ஹீரோயிசம் காட்டும் அளவிற்கு அவர் அந்த மாஸ் ஒரு லெவலில் தான் எதையும் செய்வார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது பொதுவாக சமூக வலைத்தளங்களில். சினிமாவில் வந்து எப்போதுமே ஒரு செட்டிங், இப்படி நடக்கணும், இந்த இடத்துல கை காமிக்கணும், இந்த இடத்துல வண்டியில் உட்காரணும், இப்படி ஓட்டணும்லாம் அவருக்கு ஒரு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், ஒரு ஆர்ட் டைரக்டர் இருக்கார், ஒவ்வொரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார், கேமராமேன் ஒருத்தர் இருப்பார், எல்லாமே செட்டிங். அது வந்து சினிமாவுக்கு வந்து செட்டிங்கில் பண்ணுறது, இது வந்து நேச்சுரலாக பண்ணுறது. பைக்கேரி அதே செட்டிங் இங்கே இருப்பதாக ஒரு இல்லை, அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு செட்டிங்க்கு ஈக்குவலாக நேச்சுரலாக பண்ணுறோம்னா அப்போ நம்ம அவங்களோட திறமைசாலின்னு தானே அர்த்தம். நீங்கள் அங்கே 100 கட்டை எடுப்பாங்க பைக்கில் டேர்ன் பண்ணும்போது, இந்த டேர்னிங் சரியாக வரல, அந்த டேர்னிங் சரியாக வரல, நீங்கள் இப்படி ஆன் அடிக்கணும், இப்படி லைட்டு போடணும், நீங்கள் எதுவுமே ரீடேக் இல்லாமல் நாங்கள் எடுக்கிறோம். அப்போ நாங்கள் சினிமாக்காரவங்களோட திறமைசாலிகள்னு தானே அர்த்தம், அதோட அர்த்தம். மேலாக. ரைட். அடுத்தாக என்னவென்று சொன்னால், இப்போ நடந்து முடிந்த மே தின கூட்டமானது கொட்டகலையில் நாங்கள் பார்த்தோம், பிரம்மாண்டமாக இருந்தது. ஆதரவாளர்கள் கூக்குரலிட்டு மகிழ்ச்சியுடன் அவர்கள் அங்கிருந்தார்கள். ஆனால் பொதுவாக இப்பொழுது பேசப்படுகின்ற ஒரு விடயம்தான், கொட்டகலையில் நடந்த மே தின கூட்டமானது ஐக்கிய தேசிய கட்சியினதும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடையதும் தேர்தல் பிரச்சார மேடையாகத்தான் அமைந்திருந்தது என்ற ஒரு பாரிய குற்றச்சாட்டை பல தரப்பினர் முன்வைக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தேர்தல் பிரச்சாரத்துக்கு நாங்கள் இதோட டபுளாக கூட்டம் வைப்போம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக கூட்டம் வைப்போம், கண்டிப்பாக அதோட எங்களோட முடிவுகளை அறிவிப்போம். இது வந்து ஒரு தொழிற்சங்க மேதின கூட்டமாக தான் நான் பார்க்குறேன். தேர்தல் பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. இது வந்து ட்ரைலர் தான். இதுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை காமிச்சு எங்களோட தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம். நிச்சயமாக. இப்பொழுது நாங்கள் பார்த்தோம், அன்றைய முக்கிய நிகழ்வாக அமைந்தது என்னென்றால், பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அந்த தினத்திலே அந்த மேடையில் வைத்து அறிவித்திருந்தார். ஆனால் இதை அடுத்து கம்பெனிகள் இதை ஏற்க மறுத்தது. இதற்கு உடன்படாமல் அவர்கள் ஒரு வழக்கு தொடர இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். உண்மையிலே இது என்ன குழப்பமான ஒரு நிலையாக காணப்படுகிறது? பொதுவாக இந்த நாட்டில் யார் வேணாலும் வழக்கு தொடரலாம். இது ஒரு ஜனநாயக நாடு. நீங்கள் கூட நாளைக்கு போய் வழக்கு தொடரலாம். வழக்கு தொடர்றது ஏன்னு சொல்லி கேட்குறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. கடந்த பயணமும் கம்பெனிகள் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கு தொடர்ந்தப்போ வந்து நாங்கள் வந்து அந்த வழக்கில் வந்து ஸ்டே கேட்டிருந்தாங்க. நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்டே கொடுக்கல. அப்படின்னு இருக்கும்போது வழக்கு தொடர்ந்து நடக்க தான் செஞ்சிச்சு. கம்பெனி வழக்கு தொடரலாம், அது அவங்களோட பிரியம், அது நம்ம ஏன்னு போய் கேட்க முடியாது, அது ஒவ்வொருத்தவங்களோட உரிமை. பட் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பெற்றுக் கொடுத்த சம்பளத்தை வந்து மக்கள் போய் சென்றடையதை வந்து முழுமையாக சென்றடைய பார்த்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பாக அதை நாங்கள் பார்த்துக்குவோம். அதை நான் ஒரு கேள்வியாக இருக்கிறேன் என்னவென்றால், இப்பொழுது கம்பெனிகள் உடன்படாத பட்சத்திலே அரசாங்கம் எவ்வாறு இதை தீர்மானிக்கின்றது? இவர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு வர்த்தமானியை வெளியிடுறது சாத்தியமா? கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வந்து அவங்க சம்பளம் உயர்வாக இருக்கட்டும், தொழிலாளர்களுக்கு நலன் புரிவுகள் வழங்குறது கூட அவங்க வந்து முன் வந்ததே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க ஏதாச்சும் ஒரு காரணங்களை சொல்லி நஷ்டத்தில் போகிறோம் இப்படி தான் ஒவ்வொரு வாட்டி அவங்க காரணங்களும் சொல்கிறாங்க. பொதுவாக அரசாங்க கெசட் எப்போ பண்ணலான்னா வந்து கூட்டொப்பந்த முறையோ இல்லைனா நாங்கள் கம்பெனிக்கு பேச்சுவார்த்தைக்கு பல வாட்டி அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு முன் வரல. ஸோ அடுத்த கட்டம் வந்து நாங்கள் வந்து சம்பள நிர்ணய சபையை நாடுறோம். சம்பள நிர்ணய சபைங்கிறது 2 பேருக்கும் பொதுவானது. ஸோ அதுக்கும் அவங்க வரல. 2 தடவை அவங்க அழைக்கப்பட்டு அதுக்கும் வரல. ஸோ அப்போ அவங்க சம்பளம் கூட்டி தர்றதுக்குள்ள எண்ணங்கள் இல்லாமல் இருக்கும்போது அரசாங்கத்துக்கு அடுத்த கட்ட முடிவு வந்து கெசட் பண்ணலாங்கிறது அதிகாரம் இருக்குது. அதுதான் அரசாங்கம் பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு 192 ரூபா போகும்போது 1000 ரூபா சம்பளம் வழங்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் $5 வந்துச்சு. இப்போ இன்றைக்கி அதே $5 பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1500 வருது. அது போக 200 ரூபா கூடி இருக்குது. இது ஒரு நியாயமான சம்பள உயர்வு. ஸோ தொழிலாளர்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் இந்த சம்பள உயர்வு ஒரு நியாயமான சம்பள உயர்வு. இது அவங்களுக்கு போய் சேரணும். இதுதான் எங்களோட நோக்கம். கம்பெனி 1 ரூபா கூட்டினாலுமே, வெறும் 1 ரூபா கூட்டினா கூட எங்களுக்கு நஷ்டம் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா சம்பள உயர்வுகளும் இது இவங்க சொன்ன பதில் தான். பட் அவங்களோட அதை சமூகலிக்கலைங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து அரசாங்கத்துக்கு பவர்ஸ் இருக்குது கெசட் பண்ணுறதுக்கு. அது அரசாங்கம் பண்ணியிருக்குது. ரைட். அரசாங்கம் இப்பொழுது வர்த்தமான அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது.
இப்பொழுது கம்பெனி தரப்பினர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது இதை நம்பிய உங்களுடைய அந்த மே தின கூட்டத்தில் அந்த பிரம்மாண்ட மேடையிலே ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட அந்த விடயத்தை கேட்டு மகிழ்ந்து கரகோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பரித்து உங்களை வாழ்த்திய அந்த மக்கள் தற்பொழுது ஏமாற்றப்பட்டார்கள் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. ஏன் ஏமாற்றப்படுறாங்க? இன்னமும் அவர்களுக்கு சம்பளம் கிடைப்பது உறுதி இல்லை என்று கூறப்படுகின்றது. உறுதி இல்லைன்னு யார் சொல்கிறது? பல தரப்பினர் கூறுகிறார்கள். இல்லை, பல தரப்பினர் சொல்லலாம். இந்த நாட்டில் சட்டம் உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று தான். ஒரு வர்த்தமானி வெளியிட்டால் அதை வந்து ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியும். எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்போ அதில் வந்து பரத்தரப்பினர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நாட்டில் வாழ்கிறவங்கள இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டுச்சுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ண, அப்படி ஃபாலோ பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியும். வர்த்தமானி ஃபாலோ பண்ணல, எப்படி இருந்தாலும் அவங்க 1700 கொடுத்தாகணும் சம்பளம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க காரணங்கள் 1000 காரணங்கள் சொல்லலாம். பட் அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கணும், வேஜஸ் போர்டில் அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்துச்சு, வந்து கருத்துக்கள் தெரிகிறது. அந்த நேரத்தெல்லாம் வந்து போகாமல் அதுக்கு பிறகு இது வந்து ஒரு தீர்மானம் வந்த பிறகு இப்போ வந்து காரணங்கள் சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு இடமும் வர்றதுக்கு வழியும் இல்லாதவங்க சொல்கிற கதை மாதிரி. உண்மையாகவே இப்பொழுது இந்த வர்த்தமானி அறிவித்தல், இந்த அறிவிப்புகள், உத்தியோகப்பூர்வ அறிவிப்புகளுக்கு அடுத்து மக்களுடைய கைக்கு என்றைக்கு இந்த சம்பளம் கிடைக்கும்? சட்டப்படி வந்து கெசட் பண்ணோடனே வர மாதத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அடுத்த மாதத்திலேருந்து எதிர்ப்பு அவங்களுக்கு கிடைக்கணும். சரி, அப்படி சப்போஸ் அவங்களுக்கு கிடைக்கலாம், யாருனாலும் கம்பெனி மீது வழக்கு தொடரலாம். இந்த மாதிரி எங்களுக்கு சம்பளம் வரல, இந்த வர்த்தமானி இருக்குதுன்னு சொல்லி நாங்களும் தொடரோம், எல்லோரும் தொடரும். ஸோ அப்படிங்க எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படி இருந்தாலும் வழக்கு போனால் அவங்களுக்கு கொடுத்தாகணும், சம்பளத்தை கொடுக்காமல் இருக்க முடியாது. அவங்க பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் விட்டுவிட்டு தீர்ப்பு வந்த பிறகு வந்து நான் அப்படி பேசியிருப்பேன் இப்படி பேசியிருப்பேங்கிற கதையெல்லாம் வந்து எடுபடாது, செல்லுபடியாகாது. ரைட். ஆகவே பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அடுத்த மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் அவர்களுக்கு சம்பளம் கிடைப்பதற்காக கண்டிப்பாக. அப்படி இல்லாவிட்டால் உங்கள் தரப்பிலிருந்து அவர்களுக்கு தேவையான அழுத்தங்கள் நாங்கள் கொடுக்க தான் செய்வோம். ரைட், ஓகே. அடுத்தாக அண்மையிலே இந்த அறிவிப்பு வெளியானதுக்கு பின்னராக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறுகின்றார், நரியோடு சேவல் சேர்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டது என்று கூறியிருக்கின்றார். இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? நல்ல விஷயம் தானே. நரியோட சேவல் சவனிக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு இப்போது ஒரு ஆட்சி மாற்றத்தின் போதும் நீங்கள் ஆட்சியில் இருப்பவர்களோடு சேர்ந்து பயணிப்பது வழக்கமாகிவிட்டது. ஆமாம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. நான் ஒன்றும் வந்து யூஎன்பி கொள்கைகளோ எஸ்எல்எஃப்பி கொள்கையோ போட்டோ கொள்கையோ கடைப்பிடிக்கிற கட்சி இல்லையே. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டு ஜனாதிபதி ஆக முடியாது நம்ம. அப்படின்ட்டு இருக்கும்போது என்னோட பொறுத்த வரைக்கும் மக்கள் தேர்தலில் வாக்களித்து தேர்ந்தெடுத்து மக்கள் வந்து பிரதிநிதிகள் அனுப்புறது பாராளுமன்றத்தில் உட்காந்து கொள்கையை பேசுகிறது கிடையாது. பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு. மக்கள் சேவை செய்கிறதுக்கு வந்து ஆட்சி செய்கிற கட்சியோடு பயணித்தா மட்டும்தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியலன்னா மக்களுக்கான சேவைகள் முன்னெடுக்க முடியாது. நான் வந்து யூஎன்பி கொள்கையை கடைப்பிடிக்கிறாலோ எஸ்எல்எஃப்பி கொள்கையை கடைபிடிக்கிறாலோ இல்லை போட்டோ கொள்கையை கடைபிடிக்கிறதோ நீங்கள் கேட்கலாம். நீங்கள் என்ன இந்த கொள்கையை கடைபிடிக்கிறீங்க? நீங்கள் நான் என்னோடய கட்சி கொள்கை என்ன? நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும். மக்களுக்கு சேவை செய்யணும்னா இந்த நாட்டில் யார் அரசாங்கம் வர்றாங்களோ அவங்களோட பயணிக்கணும். அதில் நான் தெளிவாக இருக்கேன். எந்த அரசாங்கம் வந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறனால என் மக்கள் கிடைக்கிற ரோடு கிடைக்காம போகாது, என் மக்கள் கிடைக்கிற வீடு கிடைக்காம போகுது, என் மக்கள் கிடைக்கிற ஸ்கூலோ ஹாஸ்பிட்டலோ கிடைக்காம போகுது. ஆனால் அவங்களுக்கு ஆதரிக்கும் போது பட்சத்தில் மாத்திரமே வந்து அதெல்லாம் வந்து சாத்தியமாகும். ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லி யாரும் கொடுக்காமல் இருக்க போகிறாங்களே. எங்களுக்கு ஆதரித்தா மட்டும்தான் கிடைக்கும். ஆதரிக்காமல் இல்லாமல் இருந்தால் தான் கிடைக்காமல் இருக்க போகுது. ரைட். இந்த நிலையிலே இப்பொழுது உங்களுடைய பதிலை வைத்து பார்க்கும்போது இப்பொழுது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி வந்து இப்பொழுது 2 வருடங்கள் ஆகின்றன. இந்த நிலையிலே நீங்களும் கிழக்கு மாகாண ஆளுநராக உங்களுக்கும் ஒரு பதவி கிடைக்கிறது. நீங்களும் அங்கு பல சேவைகளை செய்து வருகின்றீர்கள். உங்களுக்கு பாராளுமன்றத்தில் கூட நிறைய சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் நன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். அவர் சிறப்பாக அங்கு செயற்படுகின்றார் என்றெல்லாம் பல கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த மே தினம் வரை இந்த சம்பள பிரச்சனை இழுப்பறையில் இருந்திருக்கின்றது. ஏன் இதற்கு முன்னதாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது? இந்த வர்த்தமானி அறிவித்தல், மே தினத்தன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் ஏன் இதற்கு முன்னதாக வெளியிடப்படவில்லை? என்ன பிரச்சனை? ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இல்லை, கம்பெனியை பேச்சுவார்த்தையை கூப்பிடணும். அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடையணும். அந்த தோல்வி அடைஞ்சால் தான் வந்து அடுத்த அரசாங்கம் உள்ள தலையிட முடியும். இது இட்ஸ் அ ப்ரொசீஜர். இப்போ நீங்கள் வந்து ஒரு கோர்ட்ஸே ஒரு வழக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த வழக்கு வந்து 2 பக்க தரப்பினர் பேசப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்தப்பறம் தான் ஜட்ஜ்மெண்ட் வரும். ஒரு தரப்பினர் வராமல் இருந்தால் பல வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அது மாதிரி கம்பெனிக்கு பல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க வரல. அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் வந்து கவர்மெண்ட் டு கெசட். அதான் கவர்மெண்ட் செய்ய முடியும். அதை கவர்மெண்ட் செஞ்சுருக்குது. ரைட்.
மே தின கூட்டம் இடம்பெறுவதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலே ஒரு ஊடக சந்திப்பு நடந்தது. நான் கூட அங்கு வந்திருந்தேன். அப்பொழுது எழுப்பப்பட்ட ஊடகவியலாளர்கள் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விதான், மே தினத்தன்று சரி தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதாவது முக்கியமாக அவர்கள் முன்வைத்த விடயம் இந்த சம்பள விடயம் தான். ஆனால் அன்று நீங்கள் சொன்ன பதில், இல்லை முடிவாக சொல்ல முடியாது, இன்னமும் அது ஒரு இழுபறியாக தான் இருக்கிறது, கம்பெனி தரப்பினர் இப்படி கூறுகிறார்கள், அரசு தரப்பு இப்படி கூறுகிறது, ஆகவே எதுவும் முடிவு சொல்ல முடியாது என்று ஒரு கூறினீர்கள். அடுத்த 2 நாட்களிலே மே 1ஆம் தேதி இந்த அறிவித்தல் வெளியிடப்படுகின்றது. எப்படி சாத்தியமானது? அதாவது இல்லை 2 நாட்கள் நல்ல மேதின அன்னைக்கு அறிவிக்கப்படும் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நான் கிடைக்காதுன்னு சொல்லலை, கிடைக்கும்னு சொல்லலை. சர்ப்ரைஸாக நான் ஜனாதிபதி அறிவிக்கட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் உங்களுக்கு அது எனக்கு முன்கூட்டியே தெரியும். ஏன்னா 2 வாட்டி அட்டன் பண்ணலாம், 3ஆவது வாட்டி ஆட்டோமேட்டிக்காக கெசட் ஆகும். இது எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட். நீங்கள் கேள்வி கேட்டனால உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அந்த இடத்துல. இதுக்காண்டி நான் கிடைக்கும்னு சொல்ல, கிடைக்காதுன்னு சொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் மேதின அன்னைக்கு அறிவிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தா தான் அப்புறம் அந்த அடுத்து என்ன எல்லோரும் சொல்லுவாங்க, இது அறிவிக்க போகிறனால தான் கூட்டம் வந்துச்சும்பாங்க. இந்த சம்பளம் அறிவிக்க போகுதுன்னு சொன்னாலும் இலங்கை தொழிலாளர்கள் சொல்லி கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்போ அப்படி சொல்ல முடியாதுல்ல, யாருக்குமே தெரியாது அறிவிக்க போகிறேன்னு சொல்லி. அப்போ மக்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் வந்திருக்காங்கிறதுக்கு மேதின கூட்டம் ஒரு சிறந்த ஒரு உதாரணம். கிழக்கு மாகாண ஆளுநராக உங்கள் நடவடிக்கைகள் இப்பொழுது எப்படி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது? அந்த பகுதிகளில் உங்களுடைய சேவைகள் நல்லா இருக்குது. அங்கே இருக்க மக்கள் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. பொதுவாக மக்களை பொறுத்த வரைக்கும் அபிவிருத்தி எதிர்பார்க்குறாங்க, வளர்ச்சி எதிர்பார்க்குறாங்க. அதை முழுமையாக நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். மக்கள் மத்தியிலிருந்து நாங்கள் சேகரித்த பல கேள்விகளில் ஒரு 2 கேள்விகளை நான் உங்களிடம் முன்வைக்க விரும்புகின்றேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கிழக்கு மாகாண ஆளுநராக உங்களை நியமித்திருக்கின்றார். நீங்களும் பல்வேறு பணிகளை துரிதமாக செய்து வருவதை காண முடிகின்றது. இருந்த பொழுதும் வடமேல் ஆளுநராக முன்னாள் அமைச்சர் ஹாபிஸ் நசீர் அவர்களை நியமித்திருக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பது கிழக்கு மாகாண ஆளுநர் பதவி என்று பரவலாக பொதுவாக பேசப்படுகின்றது. ஊடகங்களிலும் செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு மாற்றம் பெறுகின்ற பொழுது நீங்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பீர்கள்? இல்லை, பொதுவாக இந்த கதை எனக்கு தெரிஞ்சு அவர் பார்லிமெண்ட்லேருந்து அவரோட இது கோர்ட்டில் தீர்மானம் பார்லிமெண்ட்டில் வெளில போனதுலேருந்து அவர் கிழக்கு மாகாண ஆளுநராக வராருன்னு சொல்லி தொடர்ந்து அங்கே இருக்க சமூக வலைத்தளங்கள் இதெல்லாம் தொடர்ந்து அங்கே அவரோட ஆதரவாளர் அதை போட்டுட்ருக்குறாங்க. பட் கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்மந்தமாக அவரோட கோரிக்கையை முன்வைத்த போது கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் அனைவரும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள் தொடரணும், அவரோட பணி கிழக்கில் இருக்கணும்னு சொல்லி. ஆக்சுவலாக அது ஏன் ஒரு மாற்றத்துக்கான ஒரு 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 நியூஸ் அது வந்துச்சுன்னா, கிழக்கு மாகாணத்தில் செய்கிற வேலை திட்டங்களை அங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களோட குரூப் மீட்டிங் இதெல்லாம் பேசும்போது வடமேல் மாகாணத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள், சதர்ன் ப்ராவின்ஸில் இருக்கிற உறுப்பினர்கள், மற்ற பகுதியில் இருக்க உறுப்பினர் செந்தில் தொண்டமான எங்களோட மாகாணத்தை கொடுங்கங்கிற கோரிக்கையை முன்வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கிழக்கு மாகாணத்தில் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, அங்கே இருக்க அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆளுநர் இவர் தான் எங்களுக்கு இருக்கணும், வேறு யாரும் மாறக்கூடாதுன்னு சொன்னப்போ நானும் என்னை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் எந்த மூளைக்கு வேலை செய்ய சொன்னாலும் நான் ரெடி, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பித்த வேலை திட்டங்கள்லாம் நாங்கள் நிறையா முடிக்க வேண்டியிருக்குது. ஸோ பாதி போகும்போது அந்த வேலை திட்டங்கள் முழுமையாக எடுக்க முடியாது. ஸோ அதனால் அவருக்கு வடமேல் மாகாணம் தான் ஒதுக்கப்பட்டிருக்குது. எனக்கு ஆளுநர் பதவி இருக்கிற வரைக்கும் கிழக்கு மாகாணத்தில் என்னோடய பணிகள் தொடரும். இப்பொழுது நீங்கள் கிழக்கு இந்த பொதுமக்களுடைய கேள்வியில் நான் நீங்கள் சொன்ன பதிலிருந்து நான் எடுத்துட்டேன். பல செயற்பாடுகளை நிகழ்வு திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றீர்கள் கிழக்கு மாகாணத்திலே. அடுத்து வரும் தேர்தலிலே நீங்கள் விரும்புவது மலையகத்திலா அல்லது கிழக்கு மாகாணத்திலேயே தேர்தலில் போட்டியிடுவதற்கு நீங்கள் ஏதாவது தீர்மானங்கள் இருக்குது? இல்லை, என்னோட கொள்கையிலையும் என்னோட வழியிலையும் இலக்குலையும் எந்த மாற்றம் கிடையாது. மலையத்தில் இருந்தால் பாராளுமன்றத்துக்கு போட்டிக்கிட்டு போவேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்புறவு அங்கே இருக்க மக்களோட ஆரம்பிக்கப்பட்டனால மலையத்திலேருந்து போனாலும் கிழக்கு மாகாண மக்களோட பிரச்சனைகளுக்கும் தொடர்ந்து நான் குரல் கொடுப்பேன். எதிர்காலங்களில் பாராளுமன்றத்துக்கு சென்று விட்டேன். அடுத்தாக மற்றும் ஒரு கேள்வி மக்கள் மத்தியிலிருந்து, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கின்ற அனைத்து கட்சிகளோடும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அமைச்சு பதவிகளில் அதிகமாக கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் புதிய ஜனாதிபதியின் இந்த ஆட்சியில் உங்களுக்கு ஆளுநர் பதவியும் கிடைத்திருக்கின்றது.
இவ்வாறு அதிகாரத்தில் இருந்தும் இவ்வளவு நாளாக இந்த அறிவித்தல் வராமல் ஒரு தேர்தல் ஒன்று வரப்போகின்றது என்று தெரிந்த சமயத்தில் இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளமை பலரது உள்ளங்களிலும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது நியாயமான ஒரு சந்தேகம் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்களா என்று மக்கள் இப்போ வாங்கி கொடுக்கணுங்கிறாங்களா இல்லை வாங்கி கொடுக்க வேணாங்கிறாங்களா? அதாவது இந்த வாங்கி கொடுக்கப்பட வேண்டும், வாங்கி கொடுக்க அப்புறம் அந்த கேள்வி தான் அதிலே பதில் வந்துருச்சு. அப்புறம் என்ன இந்த விடயமானது இந்த அதாவது இந்த நாட்டில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல் நடக்க தான் போகுது, 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சம்பள உயர்வு தான் வரப்போகுது. இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இலங்கையில் ஒரு தேர்தல் நடக்க போகிறதும் இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம் இலங்கையில் ஒரு சம்பள உயர்வு நடக்க போகிறதும் இல்லை. இது வருஷம் ரெகுலராக நடக்கிற ரிகரண்ட் ப்ரோக்ராம். இதுக்காண்டி தேர்தல் வருதுன்னு சொல்லி இந்த வருஷம் சம்பளம் வாங்காமல் இருக்க முடியுமா? ஸோ அதனால் அது செய்ய முடியாது. சந்தேகம் எழுந்தவர் வந்து வரலாறை படித்தார்னா அவரோட சந்தேகம் வந்து கிளியர் ஆயிரும். அடுத்தாக கிழக்கு மாகாணத்தில் இடம்பெறும் விகாரை நிர்மாண பணிகள் உள்ளிட்ட தொல்பொருள் ஆக்கிரமிப்புகளை தடுக்க இதுவரை மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியான? நான் வந்த பிறகு வந்து இப்போ அப்ரூவல் இல்லாமல் கட்டுற வந்து என்ன விகாவரையாக இருக்கட்டும், என்ன ரிலீஜியஸ் பிளேசஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நாங்கள் வந்து நிறுத்தியிருக்கோம். முழுமையான ஒரு அப்ரூவல் எடுத்து தான் அந்த வேலை திட்டங்கள் எடுக்க முடியும். அப்ரூவல் கால் பண்ணும்போது அந்த பகுதி மக்கள் வந்து அவங்களோட எதிர்ப்பை தெரிவிப்பாங்க, இல்லை அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. பொதுவாக வந்து கடவுள் வழிபாடு ஸ்தலங்கள் வந்து ஒரு இடத்துல போய் வலுக்கட்டாயமாக ஒரு கம்யூனிட்டி வாழ்கிற இடத்துல போய் திணிக்க முடியாது. அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது என்ன மதமாக இருந்தாலும் நான் வந்து அதை என்கரேஜ் பண்ண போகிறது இல்லை. அப்படின்ட்டு இருக்கும்போது நாங்கள் வந்து எந்த இடமும் அந்த மாதிரி அனுமதி கொடுக்குறதில்ல. அப்படி வலுக்கட்டாயமாக கட்டுறவங்க மீது வழக்குகளும் போடப்பட்டிருக்கு. இவருடன் இணைந்திருந்து இந்த நேர்காணலில் பங்கு கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இதே போன்று மற்றொரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒளிப்பதிவாளர் அருள் மற்றும் லிசியுடன் நான் டில்ஷான் வின்சன். தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.